character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Textbook friends will see for sure. Lovely teachers and promise them. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7. Hi 12th standard students, good evening all. Today we are going to see Biobotany 4th chapter. So let me start our session. So நம்ம already 3 chapters முடிச்சிட்டோம். So 4th chapter, Principles and Processes of Biotechnology. So new chapter, Principles and Processes of Biotechnology. So biotechnology னா நமக்கு என்னன்னு தெரியும், ஓகேவா? So biology வந்து எப்படி டெக்னாலஜி, தட் மீன்ஸ் பயாலஜியோட டெக்னாலஜிஸ் தான் வந்து நம்ம பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பயோடெக்னாலஜி இஸ் த சயின்ஸ் ஆஃப் applied biological processes, ஓகேவா? So it is a science. Biotechnology is nothing but a science of applied biological processes. In other words, it is science of development and utilization of biological processes. So நம்மளுடைய சயின்ஸில் பயாலஜியோடைய டெவலப்மெண்ட் தான், ஓகேவா? டெவலப்மெண்ட். ஸோ அதை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம், ஸோ என்னென்ன விதமாக அதோடைய ப்ராசஸ் மூலமாக ஃபார்ம்ஸ் அண்ட் systems for the benefit of mankind and other life forms. ஸோ நம்மளுடைய மேன்கைண்டோடைய பெனிஃபிட்காகவும் அதர் லைஃப் ஃபார்ம்ஸுக்கும் தேவைப்படுற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறது, நம்ம பயாலஜியை எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றதான் வந்து பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா? த டேர்ம் பயோடெக்னாலஜி, ஸோ ஃபஸ்ட்டு பயோடெக்னாலஜி அப்படின்ற டேர்ம் வந்து யார் காயின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரல் எரிக்கி, ஏ ஹங்கேரியன் இன்ஜினியர் இன் 1919 தான் ஃபஸ்ட்டு பயோடெக்னாலஜி அப்படின்ற டேர்ம் வந்து காயின் பண்ணியிருக்காரு. ஸோ பயோடெக்னாலஜி ஹேஸ் பின் எக்ஸ்டெண்டட் டு இன்க்ளூட் எனி ப்ராசஸஸ் இன் விச் organisms, tissues, cells, organelles or isolated molecules such as enzymes are used to convert biological or other raw materials to produce of greater value. So நம்ம இதெல்லாமே யூஸ் பண்ணி, ஸோ organisms, tissues, cells, organelles, isolated molecules and enzymes எல்லாமே யூஸ் பண்ணி ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸையோ இல்லை வேறு ஒரு ரா மெட்டீரியல்ஸையோ நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிற யூஸ் பண்ணுறதா வந்து நம்ம பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி, எப்படி வந்து பயோடெக்னாலஜி வந்து வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பயோடெக்னாலஜி ஹேஸ் டெவலப்டு பை லீப்ஸ் அண்ட் பவுண்ட்ஸ் டியூரிங் த பாஸ்ட் சென்ச்சுரி. ஸோ லீப்ஸ் அண்ட் பவுண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா ஏற்றம் தாழ்வுகள் எல்லாமே இருந்திருக்கும், ஓகேவா? ஸோ பயோடெக்னாலஜி ஹேஸ் டெவலப்ட் பை லீப்ஸ் அண்ட் பவுண்ட்ஸ் during the past century. The development of the biotechnology can be well understood under two main heads, namely, so நம்மளுடைய development of biotechnology வந்து ரெண்டு காரணங்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படி அதோட வளர்ச்சி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் ஆர் ட்ரெடிஷ்னல் பயோடெக்னாலஜி. ஸோ ஓல்டன் டேஸில் யூஸ் பண்ண பயோடெக்னாலஜி அண்ட் மாடர்ன் பயோடெக்னாலஜி. ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க பயோடெக்னாலஜி. ஸோ கன்வென்ஷனல் ஆர் ட்ரெடிஷ்னல் பயோடெக்னாலஜி. கன்வென்ஷனல் ஆர் ட்ரெடிஷ்னல் பயோடெக்னாலஜினா என்னன்னா நம்ம லாஸ்ட், தட் மீன்ஸ் ப்ரீவியஸாக முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த பயோடெக்னாலஜி தான் வந்து நம்ம கன்வென்ஷனல் ஆர் ட்ரெடிஷ்னல் பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் த கிச்சன் டெக்னாலஜி, ஓகேவா? ஸோ ஓல்டன் டேஸில் வந்து பயோடெக்னாலஜி அப்படின்றது வந்து ஒரு கிச்சனுக்குள்ளே யூஸ் பண்ணுற அந்த திங்ஸ் மட்டுமாவே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கிச்சன் டெக்னாலஜி டெவலப்ட் பை அவர் ஆன்சஸ்டர். ஸோ நம்ம முன்னோர்கள் மூலிமா டெவலப் பண்ணது தான் வந்து இந்த கன்வென்ஷனல் ஆர் ட்ரெடிஷ்னல் பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பயோடெக்னாலஜியோட வளர்ச்சி வந்து ஒரு கிச்சனுக்குள்ளேயே தான் அடங்கி இருந்துச்சு, ஓகேவா? ஸோ இட் இஸ் ஆல்சோ ஓல்ட் அஸ் ஹியூமன் சிவிலைசேஷன். திஸ் டெக்னாலஜி யூசஸ், ஸோ இந்த டெக்னாலஜி கன்வென்ஷனல் ஆர் ட்ரெடிஷ்னல் பயோடெக்னாலஜியில் அவங்க என்னென்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசஸ் பாக்டீரியா and other microbes in the daily usage for preparation of dairy products like curd. ஸோ நம்ம பால் புளிக்க வைக்கிறதுக்கு லாக்டோபாசிலஸ் லாக்டஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியாவை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அதுதான் மில்கை வந்து கேர்டாக மாத்திர ப்ராசஸ்க்கு. தென் கீ, ஓகேவா? கேர்ட்லேருந்து கீலேருந்து சீஸ் அண்ட் இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபுட்ஸ் லைக் இட்லி, தோசா, நான், பிரெட் அண்டு
பீஸா. ஸோ இதெல்லாமே வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே ஓகேவா. ஸோ இது எல்லாமே எதன் மூலிமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயோடெக்னாலஜி தான் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. ஸோ ஒரு பால்லேருந்து எப்படி தயிராக மாறுது, தயிர்லேருந்து எப்படி நெய்யாக மாறுது, நெய் வந்து எப்படி சீஸாக மாறுது, அண்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் இட்லி, தோசை, நான், பிரெட் அண்ட் பீஸா இது எல்லாமே எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. திஸ் கன்வென்ஷனல் பயோடெக்னாலஜி ஆல்சோ extends to preparation of alcoholic beverages like beer, wine, etc. ஸோ தான் அப்போ வந்து நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் பயோடெக்னாலஜி, கன்வென்ஷனல் பயோடெக்னாலஜி அப்படின்றது ஒரு கிச்சன் யூசஸ்குள்ளேயே இருந்திருக்கு. வித் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டியூரிங் த 18th century தீஸ் கிச்சன் டெக்னாலஜிஸ் கெயின் சயின்டிஃபிக் வேலிடேஷன். ஸோ அதுக்கப்புறம் தான் ஓகேவா 18th centuryக்கு அப்புறம் தான் இந்த கிச்சன் டெக்னாலஜிஸ்லாம் என்னது ஒரு சயின்டிஃபிக் வேலிடேஷன் வந்து அடைஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து ட்ரெடிஷ்னல் ஆர் கன்வென்ஷனல் பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மாடர்ன் பயோடெக்னாலஜி, ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க மாடர்ன் பயோடெக்னாலஜியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஸோ அது எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ தேர் ஆர் 2 main features of this technology that differentiated it from the conventional technology. ஸோ கன்வென்ஷனல் டெக்னாலஜிலேருந்து மாடர்ன் டெக்னாலஜியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்கு 2 ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், ability to change the genetic material for getting new products with a specific requirement through recombinant DNA technology அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா. ஸோ அப்போ மாடர்ன் டெக்னாலஜி, தட் மீன்ஸ் மாடர்ன் பயோடெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியலே என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணி ஒரு நியூ ப்ராடக்ட்டை வந்து கொண்டு வரலாம். எதன் மூலிமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா recombinant DNA டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியலே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி ஒரு புது ப்ராடக்ட்டை கொண்டு வரலாம் ஓகேவா. ஸோ செகண்ட் ஒன், ஓனர்ஷிப் ஆஃப் த நியூலி டெவலப்ட் டெக்னாலஜி அண்ட் இட்ஸ் சோஷியல் இம்பாக்ட். ஸோ நம்ம கண்டுபிடிக்கிற ப்ராடக்ட்டுக்கு நம்ம ஓனர்ஷிப்பாக இருக்கலாம் ஓகேவா. ஓனர்ஷிப் ஆஃப் த நியூலி டெவலப்ட் டெக்னாலஜி அண்ட் இட் இஸ் சோஷியல் இம்பாக்ட். ஸோ இது ரெண்டும் இந்த 2 ஃபீச்சர்ஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கன்வென்ஷனல் மெத்தடை விட மாடர்ன் பயோடெக்னாலஜி வந்து சேஞ்சாக இருக்குது அப்படின்றதுக்கான காரணங்கள் இது 2 தான் ஓகேவா. ஓகே, ஸோ அடுத்து டுடே பயோடெக்னாலஜி இஸ் a $1 billion business around the world ஓகேவா. ஸோ பயோடெக்னாலஜி அப்படின்றது இப்போ இன்னைய காலகட்டத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு $1 billion business. ஸோ அப்போ வந்து பெரும்பாலும் வந்து பயோடெக்னாலஜி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், வேர்ல்டு வைட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன துறைகளில் வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன இண்டஸ்ட்ரீஸில் வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மாசூட்டிக்கல் ஓகேவா. நம்ம டேப்லெட்ஸ், சிரப்ஸ் எல்லாம் இது பண்ணுறோம் இல்லையா, அதில் ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனிஸ், breweries, agro industries and other biotechnology based industries apply biotechnological tools for their product improvement. ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸில் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி டூல்ஸை யூஸ் பண்ணி அவங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்க, இம்ப்ரூவ் பண்ணுறாங்க, தயாரிக்கிறாங்க. ஸோ அதன் மூலமா நிறைய லட்சம் தட் மீன்ஸ் பில்லியன் டாலர்ஸ் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸை சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா. ஸோ அதுதான் வந்து மாடர்ன் பயோடெக்னாலஜி. ஸோ மாடர்ன் பயோடெக்னாலஜி embraces all methods of genetic modification by recombinant DNA and cell fusion technology. The major focus of biotechnology are, so modern biotechnology la rendu use பண்றாங்க, ஒன்னு recombinant DNA technology, இன்னொன்னு cell fusion technology. so அதுல என்னன்னா the major focus on biotechnology வந்து எதை வந்து ரொம்ப மேஜரா ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க, அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்மெண்டேஷன் ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்மெண்டேஷன். ஸோ ஃபர்மெண்டேஷன் அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதில் நமக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆசிட், enzymes, alcohols, antibiotics, fine chemicals, vitamins and toxins. ஸோ இது எல்லாமே இந்த ப்ராடக்ட் எல்லாமே நமக்கு எதன் மூலமாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்மெண்டேஷன் அப்படின்ற ப்ராசஸ் மூலயமா தான். ஸோ அடுத்து பயோமாஸ். Biomass for bulk production of single cell protein, alcohol and biofuel க்கு biomass use பண்றோம். Then enzymes as a biosensor in processing industries. So enzymes வந்து speed up பண்றது, ஒரு process chemical process speed up பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். So enzymes as biosensors in processing industries. Then biofuels for production of hydrogen, alcohol, methane லாம் produce பண்றதுக்கு biofuels யூஸ் ஆகுது. Then microbial inoculants as biofertilizer and nitrogen fixers யூஸ் பண்ணிக்கிறோம். And plant and animal cell culture வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா secondary metabolites வந்து உருவாக்குறதுக்காகவும் தென் மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸை வந்து உருவாக்குறதுக்காகவும் அண்ட் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி மூலமா தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு புது ஜெனட்டிக் ப்ராடக்டே நம்ம வந்து உருவாக்குறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபைன் கெமிக்கல்ஸ், என்சைம்ஸ், வேக்சின்ஸ், growth hormones, antibiotics and interferons. ஸோ இது எல்லாமே எதன் மூலமா நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா recombinant DNA டெக்னாலஜி மூலமா நமக்கு கிடைக்குது. ஓகேவா. and the last one is process engineering. So process engineering is a tool of biotechnology used for effluent treatment. ஸோ effluent treatment அப்படின்னா நம்மளோட சீவேஜ் வாட்டர், இதோ நம்ம தேவையில்லாத தண்ணியெல்லாம் வெளியேற்றோம் இல்லையா. ஸோ அந்த வெளியேறும் தண்ணியை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், புதுசாக உருவாக்குறது. தென் வாட்டர் ரீசைக்ளிங். ஸோ அந்த மாதிரி சீவேஜ் வாட்டர் மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணி நம்ம யூஸபிள் வாட்டராக கொண்டு வரோம் இல்லையா. ஸோ அது எல்லாத்துக்குமே நமக்கு என்ன யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி அப்படிதான். ஸோ வாட்டர் ரீசைக்ளிங். திஸ் யூனிட் will reveal the various aspects of
மாடர்ன் பயோடெக்னாலஜி, இட்ஸ் ப்ராடக்ட் அண்ட் அப்ளிகேஷன். ஸோ இந்த யூனிட் ஃபுல்லாகவே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் மாடர்ன் பயோடெக்னாலஜி. மாடர்ன் பயோடெக்னாலஜியோட வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதோடைய ப்ராடக்ட்ஸ் என்னென்ன, ஸோ அதோடைய அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம இந்த யூனிட் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அடுத்து okay, the next topic is traditional biotechnology. So as described earlier, it is the kitchen technology. So நம்ம traditional technology அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் இல்லையா, conventional or traditional technology. நமக்கு என்ன தெரிஞ்சது, ஒரு kitchen technology. So ஒரு கிச்சனுக்குள்ள மட்டுமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த டெக்னாலஜி தான் வந்து traditional technology அப்படின்னு சொன்னோம். So by our ancestors that was using the fermenting bacteria, right? So bacteria தான் நமக்கு என்ன வச்சு, மில்க் வந்து கர்டா மாறிச்சு, கர்ட் வந்து சீஸா மாறிச்சு, சீஸ் வந்து கீயா மாறிச்சு. ஸோ அது எல்லாமே வந்து நம்மளுடைய கிச்சன் டெக்னாலஜியில் தான் இருந்துச்சு இந்த ட்ரெடிஷ்னல் பயோடெக்னாலஜி அப்படின்றது. Thus it includes the process that is based on the natural capabilities of organism. So அதில் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். First one, fermentation. So the word fermentation is derived from the Latin verb fervere, which means to boil. Fervere means to boil. Okay va? Fermentation refers to the metabolic processes in which organic molecules, normally glucose, are converted into acids, gases or alcohol in the absence of oxygen or any electron transport chain. So fermentation is nothing but enna appdin pathina, it's a metabolic process. Metabolic process means it's a chemical process where normal organisms, that means molecules, normally glucose வந்து என்னவா கன்வெர்ட் ஆகுதுங்க, ஆசிடா கன்வெர்ட் ஆகுது, கேஸா கன்வெர்ட் ஆகுது, அப்படி இல்லைனா alcohol in the absence of oxygen or any electron transport chain. So இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா fermentation. It's a metabolic processes where a normally, that means ஒரு ஆர்கானிக் மாலிக்யூல் வந்து நம்ம என்னவா மாத்துறோம், ஆசிடா, கேஸா இல்லை ஆல்கஹாலா மாத்துறோம். ஓகேவா? in the presence or absence of oxygen or any electron transport chain. So அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், fermentation அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? So the study of fermentation, its practical uses is called zymology அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஃபர்மெண்டேஷனை பற்றி படிக்கிறதும் அதோடைய ப்ராக்டிக்கல் யூசஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி படிக்கிற அந்த ஸ்டடிக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், zymology அப்படின்னு சொல்லுவோம். And originated in 1856 when French chemist Louis Pasteur demonstrated that fermentation was caused by yeast. ஸோ அப்போ ஃப்ரெஞ்ச் கெமிஸ்ட் லூயிஸ் பேஸ்டர் தான் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்மெண்டேஷன் வந்து எதன் மூலயமா நடக்குது அப்படின்னு பார்த்தா ஈஸ்ட் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ 1856ல் fermentation occurs in certain types of bacteria and fungi that require an oxygen-free environment to live. So அப்போ இந்த fermentation வந்து மோஸ்ட்டாக எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியாஸ்லையும் ஃபங்கைலையும் தான் நடக்குது. ஸோ இந்த fermentation நடக்கிறப்ப ஸோ இதுக்கு என்ன மாதிரியான என்வரான்மெண்ட், தட் மீன்ஸ் சூழல் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஃப்ரீ என்வரான்மெண்ட் தான் தேவைப்படும் அதோடைய அது உயிரோட வாழறதுக்கு. ஓகேவா? ஸோ the process of fermentation are valuable to the food and beverage industries with the conversion of sugar into ethanol to provide alcoholic beverages, the release of carbon dioxide by yeast used in the leavening of bread, and with the production of organic acid to preserve and flavor vegetables and dairy products. ஸோ அப்போ ஃபெர்மெண்டேஷன் அப்படின்றது வந்து எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையுமே நமக்கு தேவைப்படுது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களா, ஃபெர்மெண்டேஷன்ஸ் ஆர் வேல்யூபிள் டு த ஃபுட் அண்ட் பீவரேஜ் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா? பீவரேஜ் இண்டஸ்ட்ரீஸ்னால் நம்ம பதப்படுத்தப்படுற பொருளாக இருக்குது இல்லையா, பீவரேஜ் இண்டஸ்ட்ரீஸில் சில வைனு, ஆல்கஹால், ஸோ அதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் தென் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸில் எல்லாமே என்ன பண்ண, இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாமல் பதப்படுத்தி வைக்கிறதுக்காக தான் வந்து இந்த ஃபெர்மெண்டேஷன் அப்படின்ற ப்ராசஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வைன்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பதப்படுத்தி வைப்பாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிரேப்ஸ் தான் இல்லையா. ஸோ அந்த கிரேப்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வந்து அதை பதப்படுத்தி வச்சது மூலமாக தான் நமக்கு லாஸ்ட்டாக என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைன் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த ப்ராசஸ் தான் வந்து நம்ம ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிரெட்டெல்லாம் எப்படி சாஃப்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஈஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுவுமே ஒரு ஃபெர்மெண்டேஷன் மெத்தட் தான். பன்னு, பிரெட்டு, ஸோ அந்த மாதிரியான ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்லையும் என்ன யூஸ் பண்ணுறாங்க, பாக்டீரியா, ஃபங்கை அதெல்லாம் தான் யூஸ் பண்ணுறாங்க பதப்படுத்துறதுக்கு. ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க, வித் த கன்வர்ஷன் ஆஃப் சுகர் இன்டு ethanol to produce alcoholic beverages, the release of carbon dioxide by yeast used in the leavening of bread, and with the production of organic acid to preserve and flavor vegetables and dairy products. So dairy products எல்லாமே நம்ம என்ன ரொம்ப நாள் வச்சு பாதுகாக்கிறோம் இல்லையா, பதப்படுத்துறோம் இல்லையா. ஸோ அதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபெர்மெண்டேஷன் அப்படின்ற ப்ராசஸ் தான். ஸோ இந்த ஃபெர்மெண்டேஷனில் முக்கியமான ஒன்று வந்து பாக்டீரியா அண்ட் ஃபங்கை. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து பயோரியாக்டர். ஸோ பயோரியாக்டர், ஸோ இந்த ஃபெர்மெண்டேஷன் நடக்குது இல்லையா. ஸோ அந்த ஃபெர்மெண்டேஷன் வந்து எதில் நடக்கும் அப்படின்றது தான், அதுதான் வந்து ஃபெர்மெண்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபெர்மெண்டர் ஆர் பயோரியாக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பயோரியாக்டர் ஆர் ஃபெர்மெண்டர் இஸ் அ வெசல் or a container that is designed in such a way that it can provide an optimum environment in which
Microorganisms or their enzymes interact with a substrate to produce the required product. அப்போ வந்து பயோரியாக்டர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெசல் மாதிரி இருக்கும், ஒரு பாத்திரம் மாதிரி இருக்கும், அப்படின்னா ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கண்டெய்னரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை எப்படி டிசைன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க எந்த மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்க போகிறாங்களோ, ஸோ அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பயோரியாக்டர் வந்து அவங்க டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த மைக்ரோ ஆர்கானிசம்க்கு ஏற்ற என்வரான்மெண்ட்டோட தான் என்ன பண்ணுவாங்க, இந்த பயோரியாக்டரை வந்து டிசைன் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ ஆர் என்சைம்ஸ் டு இன்டராக்ட் வித் சப்ஸ்டேட் டு ப்ரொடியூஸ் த ரெக்வயர்ட் ப்ராடக்ட். ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன ப்ராடக்ட் தேவையோ, ஸோ அதுக்கு என்ன மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ண போகிறாங்களோ, ஃபங்கை, பாக்டீரியா, ஆல்கே, ஸோ எது வேணாலும் இருக்கலாம். அப்போ எதை யூஸ் பண்ண போகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோரியாக்டரை வந்து டிசைன் பண்ணுவாங்க. டிசைன் பண்ணி ஸோ அந்த ஆர்கானிசம்ஸ்க்கு ஏற்ற சூழ்நிலையை வந்து அந்த கண்டெய்னரில் வந்து அவங்க டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஓகே. இந்த பயோரியாக்டர் ஏரேஷன், அஜிடேஷன், டெம்பரேச்சர் அண்ட் pH ஆர் கண்ட்ரோல்டு. ஸோ அப்போ இந்த பயோரியாக்டருக்குள்ளே என்னென்னலாம் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரேஷன், காற்று. ஓகேவா? காற்று வெளியே எடுப்பது, உள்ளே போகுது. ஸோ அது எல்லாமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அதோட டெம்பரேச்சர், அதோட pH வேல்யூ எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க, கண்ட்ரோல்டாக தான் வச்சுருப்பாங்க அந்த பயோரியாக்டருக்குள்ளே. Fermentation involves two processes. So fermentation மொத்தம் எத்தனை ப்ராசஸ் இருக்குது? 2 ப்ராசஸ் இருக்குது. நேம்லி upstream and downstream process. ஓகேவா? ஸோ fermentation நமக்கு எத்தனை ப்ராசஸ் இருக்குது? 2 ப்ராசஸ் இருக்குது. One is upstream and another one is downstream process. So first one, upstream process. Upstream process அப்படின்னா என்னன்னா, all the processes before starting of fermenter such as sterilization. ஸோ அப்போ ஃபர்மெண்டரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா ப்ராசஸுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா upstream process தான். ஸோ அது என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் தி ஃபர்மெண்டர். ஸோ ஃபர்மெண்டரை நல்லா ஸ்டெரிலைஸ் பண்ணி வச்சுருக்கணும். அண்ட் ப்ரிப்பரேஷன் அண்ட் ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் கல்ச்சர் மீடியம். ஸோ நம்ம என்ன மைக்ரோ ஆர்கானிசம் வந்து அங்கே உள்ள போட போகிறோமோ, ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதை என்ன பண்ணி வச்சுருக்கணும், ப்ரிப்பேர் அண்ட் ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் கல்ச்சர் மீடியம். அண்ட் growth ஆஃப் தி சூட்டபிள் இனாக்குலம் ஆர் கால்ட் upstream process. அப்போ இந்த ஃபர்மெண்டருக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி நடக்கிற எல்லா ப்ராசஸ்மே தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, upstream process அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து downstream process. ஸோ downstream process அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த upstream processக்கு அப்புறம் நடக்கிறது எல்லாமே downstream process தான். அப்போ fermentation நடக்கிறதுக்கு அப்புறம் நடந்த எல்லா ப்ராசஸுமே downstream process அப்படின்னு சொல்லுவோம். ஸோ all the processes after the fermentation process is known as the downstream process. This process, ஸோ இந்த ப்ராசஸில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபர்மெண்டேஷன் நடந்ததுக்கு அப்புறம், ஓகேவா, ஸோ நம்ம என்ன மைக்ரோ ஆர்கானிசம் தேவைப்படுறோமோ அது எல்லாமே நம்ம பயோரியாக்டருக்குள்ளே போட்டதுக்கப்புறம், ஸோ அதுக்கேற்ற சூழ்நிலை, தட் மீன் என்வரான்மெண்ட், டெம்பரேச்சர், ஏரேஷன் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம், நமக்கு ஃபர்மெண்டேஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கிற ப்ராசஸ் தான் நம்ம டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டிலேஷன், சென்ட்ரிஃபியூகிங், தென் ஃபில்ட்ரேஷன் நடக்கும். அடுத்து சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். ஸோ நமக்கு அதுக்கப்புறம் டிஸ்டிலேஷன் நடந்ததுக்கப்புறம் சென்ட்ரிஃபியூகிங், ஃபில்ட்ரேஷன் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவையோ அந்த சால்வெண்ட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி திஸ் ப்ராசஸ் இன்வால்வ்ஸ் த பியூரிஃபிகேஷன் ஆஃப் தி டிசையர்ட் ப்ராடக்ட்ஸ். அப்போ டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸில் தான் நமக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பியூரிஃபை பண்ணி நமக்கு தேவையான ப்ராடக்ட்டை எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் டவுன்ஸ்ட்ரீம் ப்ராடக்ட். அப்போ ஃபர்மெண்டேஷனில் 2 ப்ராடக்ட் இருக்குது, சாரி 2 ப்ராசஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ், செகண்ட் ஒன் இஸ் டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸ். ஸோ அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்மெண்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா ப்ராசஸையும் தான் நம்ம என்ன சொல்லுவோம், அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒன்ஸ் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு தேவையான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் போட்டு நமக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதெல்லாம் ஃபர்மெண்டேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம நடத்துகிற ப்ராசஸ் தான் டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸ். ஸோ இந்த டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸில் தான் நமக்கு லாஸ்ட்டாக என்ன ப்ராடக்ட் வேணுமோ அது கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பயோ ரியாக்டர். நான் சொன்ன கண்டெய்னர் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் பயோ ரியாக்டர். ஸோ இதான் பயோ ரியாக்டர். ஓகேவா? ஸோ இதான் ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் எல்லாமே அவங்க வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ ப்ரெஷர் காஜ் இருக்குது, மோட்டார் இருக்குது, தென் பிஹெச் ப்ரோப். ஸோ எல்லாமே பிஹெச்சில் கண்ட்ரோலாக இருக்குன்னு சொல்லுவீங்களா, பிஹெச் ப்ரோப். தென் டெம்பரேச்சர் ப்ரோப் வச்சுருப்பாங்க, டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கு. ஸோ ஸ்ப்ரேகர், கூலிங் ஜாக்கெட், தென் ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் ப்ரோப், அதான் ஏரேஷன். ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் அங்கே தேவைப்படுது அப்படின்றது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே ப்ரோப் இருக்கும். தென் ஸ்டெரைல் நியூட்ரியன்ட் மீடியம், இம்பெல்லர், நியூட்ரியன்ட் ஆர் இனாக்குலன்ட். ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ இந்த மீடியமில் நம்ம என்ன போட போகிறோமோ, என்ன மைக்ரோ ஆர்கானிசம் பார்த்தீங்கன்னா, பாக்டீரியாவாக இருக்கலாம், ஃபங்கையாக இருக்கலாம், ஈஸ்டாக இருக்கலாம், ஆல்கேவாக இருக்கலாம், எதை வேணா இருக்கலாம். ஸோ நமக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்ட் ஏற்ற மாதிரி நம்ம மைக்ரோ ஆர்கானிசம்ஸை வந்து இந்த கண்டெய்னரில் யூஸ் பண்ணி தான் நமக்கு தேவையான ப்ராடக்ட்டை நம்ம எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ இதை வந்து பயோரியாக்டரோடைய ஸ்ட்ரக்சர். ஸோ அடுத்து ப்ரொசீஜர் ஆஃப் ஃபர்மெண்டேஷன். ஸோ ஃபர்மெண்டேஷன் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அப்போ அதில் என்னென்ன ப்ரொசீஜர் நடக்கும், ஃபர்மெண்டேஷனில் என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபெண்டிங் அப்பான் த டைப் ஆஃப் ப்ராடக்ட் பயோரியாக்டர் இஸ் செலக்டட். ஓகேவா? ஸோ நமக்கு என்ன ப்ராடக்ட் வேணும்னு நம்ம டிசைட் பண்ணி வச்சிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோரியாக்டரை வந்து செலக்ட் பண்ணணும். அந்த கண்டெய்னரை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு
A suitable substrate in liquid media is added at a specific temperature pH and then diluted. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான சூட்டபிள் சப்ஸ்ட்ரேட்டை வந்து ஒரு லிக்விட் மீடியமில் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த லிக்விட் மீடியமில் அதுக்கு ஏற்ற டெம்பரேச்சரில் அதுக்கு ஏற்ற பிஹெச்சில் தான் வந்து அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளந்து உள்ளே வைப்பாங்க. அதுக்கப்புறம் அதை டைல்யூட் பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் ப்ராசஸ் இதுதான். தேர்ட் ஒன் த ஆர்கானிசம்ஸ். ஸோ நம்ம என்ன ஆர்கானிசம்ஸ் செலக்ட் பண்ண போகிறோம், அது வந்து மைக்ரோப்ஸாக இருக்கலாம், அனிமல் ஆர் பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்கலாம், சப்செல்லுலர் ஆர்கனல்ஸாக இருக்கலாம், அப்படின்னா என்சைம்ஸாக இருக்கலாம். இஸ் added to it. ஸோ டைல்யூட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன மைக்ரோ ஆர்கானிசம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோமோ, என்ன ஆர்கானிசம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோமோ அதை என்ன பண்ணுவாங்க, அதில் ஆட் பண்ணுவாங்க. தென் இட் இஸ் இன்குபேட்டட் அட் எ ஸ்பெசிஃபிக் டெம்பரேச்சர் ஃபார் த ஸ்பெசிஃபைடு டைம். ஸோ அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்குபேஷனில் வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது எவ்வளோ நாள் வச்சிருக்கணும் அப்படின்ற டைம்லாம் இருக்கும். ஒவ்வொரு ஆர்கானிசமுக்கும் ஒவ்வொரு டைம் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை இன்குபேட் பண்ணி அதோடைய டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும். அடுத்து இந்த இன்குபேஷன் மே எய்தர் பி ஏரோபிக் ஆர் anaerobic. ஸோ இந்த இன்குபேஷன் வந்து என்னது ஏரோபிக்காக இருக்கலாம், ஆக்சிஜன் ப்ரெசன்ஸோடு இருக்கலாம், இல்லை ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனோடையும் என்ன இருக்கலாம், இந்த இன்குபேஷன் வந்து இருக்கலாம். ஸோ withdrawal ஆஃப் ப்ராடக்ட் யூசிங் டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸிங் மெத்தட். ஸோ அதுக்கப்புறம் இந்த இன்குபேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அது வந்து நமக்கு கிடச்சிடும். ஸோ அந்த ப்ராடக்ட்டை லாஸ்ட்டாக எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸ் யூஸ் பண்ணி தான் டிஸ்டிலேஷன், சென்ட்ரிஃபியூகிங், ஃபில்ட்ரேஷன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பியூரிஃபிகேஷன் பண்ணி நமக்கு தேவையான ப்ராடக்ட்டை அதில் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர் ஆஃப் ஃபர்மெண்டேஷன். அடுத்து அப்ளிகேஷன் ஆஃப் ஃபர்மெண்டேஷன் இன் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இண்டஸ்ட்ரீஸில் எப்படி வந்து ஃபர்மெண்டேஷனை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத. ஸோ ஃபர்மெண்டேஷன் ஹேஸ் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் சச் அஸ். ஸோ என்னென்ன இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் அப்படின்றத பார்க்கலாம். மைக்ரோபியல் பயோமாஸ் ப்ரொடக்ஷன். ஓகேவா? மைக்ரோபியல் பயோமாஸ் ப்ரொடக்ஷன். ஸோ மைக்ரோபியல் செல்ஸ் தட் மீன்ஸ் பயோமாஸ் லைக் ஆல்கே, பாக்டீரியா, ஈஸ்ட், ஃபங்கை ஆர் க்ரோன். ஸோ இந்த மைக்ரோபியல் பயோமாஸ் ப்ரொடக்ஷனில் என்னென்ன விதமான மைக்ரோப்ஸை வளர்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கே, பாக்டீரியா, ஈஸ்ட், ஃபங்கை. ஸோ இது எல்லாமே வந்து வளர்த்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது வளர்ந்ததுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவாங்க, ட்ரைடு நல்லா உலர்த்திட்டு அண்ட் யூஸ்ட் அஸ் அ சோர்ஸ் ஆஃப் கம்ப்ளீட் ப்ரோட்டீன். ஸோ இந்த ஆல்கே, பாக்டீரியா, ஈஸ்ட், ஃபங்கை எல்லாம் வளர்க்க வச்சு அதை ட்ரை பண்ணி அதை என்னவா யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனாக யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ அந்த ப்ரோட்டீனுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் செல் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சிங்கிள் செல் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். விச் சர்வ்ஸ் அஸ் ஏ ஹியூமன் ஃபுட் ஆர் அனிமல் ஃபீட். ஸோ அதை நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஃபுட்டாகவும் நம்ம எடுத்துக்கலாம், இல்லை அனிமல் ஃபீட், அனிமலுக்கும் நம்ம அதை ஃபுட்டாக கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ அதான் சிங்கிள் செல் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து செகண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோபியல் மெட்டபாலைட்ஸ். ஸோ மெட்டபாலைட்ஸ் இட்ஸ் நத்திங் பட் அ கெமிக்கல் ரியாக்ஷன் இல்லையா? ஸோ மெட்டபாலிசம் மூலயமா நடக்கிற ப்ராசஸ்க்கு பேர் நம்ம மெட்டபாலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மைக்ரோப்ஸ் ப்ரொடியூசஸ் காம்பவுண்ட்ஸ் that are very useful to man and animals. So microbes produce பண்ற எல்லா காம்பவுண்ட்ஸுமே நம்மளுடைய ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் அண்ட் அனிமல்ஸ்க்கும் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். These compounds are called metabolites. அந்த காம்பவுண்ட்ஸ்க்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா metabolites அப்படின்னு சொல்லுவோம். Can be grouped into two categories. ஸோ இந்த மெட்டபாலைட்ஸை நம்ம டூ கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று பிரைமரி மெட்டபாலைட்ஸ், இன்னொன்று செகண்டரி மெட்டபாலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிரைமரி மெட்டபாலைட்ஸ் இஸ் நத்திங் பட் மெட்டபாலைட்ஸ் produced for the maintenance of life process of microbes are known as பிரைமரி மெட்டபாலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ பிரைமரி மெட்டபாலைட்ஸ் இஸ் நத்திங் பட் ஒரு மைக்ரோப்ஸோடைய லைஃப் ப்ராசஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த மெட்டபாலைட்ஸுக்கு பேர் தான் பிரைமரி மெட்டபாலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனால், சிட்ரிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட். ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள் ஃபார் பிரைமரி மெட்டபாலைட்ஸ். அண்ட் செகண்டரி மெட்டபாலைட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி மெட்டபாலைட்ஸ் ஆர் தோஸ் which are not required for the vital life process of microbes. ஸோ இது வந்து ஒரு மைக்ரோப்ஸோடைய நார்மல் லைஃபுக்கு வந்து தேவைப்படாத ஒரு மெட்டபாலைட்ஸ் தான். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய இது என்ன பட் ஹேவ் த வேல்யூ ஆடட் நேச்சர். திஸ் இன்க்ளூட்ஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ இந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸில் நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஆஃபோட்ரிசின் பி, ஸ்டெப்டோமைசிஸ் நோடசஸ், பெனிசிலின், பெனிசிலியம் கிரையோசோஜினம், ஸ்ட்ரெப்டோமைசின் எஸ் கிரிசஸ், டெட்ராசைக்ளின் எஸ் ஆரோஃபேசின்ஸ், ஆல்கலாய்ட்ஸ், டாக்ஸிக் பிக்மெண்ட்ஸ், விட்டமின்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இது எல்லாமே என்னென்னா மைக்ரோப்ஸோடைய லைஃப் ஸ்டைலுக்கு தேவைப்படாது பட் இட் ஹேஸ் அ வேல்யூ ஆடட் நேச்சர். ஸோ இது வந்து ஆன்டிபயோட்டிக்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸாக யூஸ் பண்ணுற பாக்டீரியாஸ் தான் இது எல்லாமே. ஸ்ட்ரெப்டோமைசிஸ் நோடசஸ், பெனிசிலின் கிரையோசினம், ஸ்ட்ரெப்டோமைசின் கிரிசஸ், டெட்ராசைக்ளின், ஆல்கலாய்ட்ஸ், டாக்ஸிக் பிக்மெண்ட்ஸ், விட்டமின்ஸ். ஸோ இதான் வந்து செகண்டரி மெட்டபாலைட்ஸ். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் மைக்ரோபியல் enzymes. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் enzymes இஸ் நத்திங் பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கெமிக்கல் ரியாக்ஷனை ஸ்பீட் அப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான் நம்ம enzymes அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வென் மைக்ரோப்ஸ் ஆர் கல்ச்சர்ட் they segregate some enzymes into the growth media.
ஸோ அப்போ நம்ம ஒரு மீடியமில் மைக்ரோப்ஸ் எல்லாம் போட்டு வளர்க்குறோம் இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோப்ஸ் வந்து சில என்சைம்ஸை வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சுக்கும். ஓகேவா? இன்டு க்ரோத் மீடியா அது எங்கே வளருதோ அந்த இடத்துல அது என்ன பண்ணும், சில என்சைம்ஸ் எல்லாம் செக்ரிகேட் பண்ணி வச்சுக்கும். ஸோ தீஸ் என்சைம்ஸ் ஆர் இண்டஸ்ட்ரியலி யூஸ்ட் இன். ஸோ அந்த மாதிரியான என்சைம்ஸை வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிட்டர்ஜென்ட். ஸோ நம்ம சோப் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் இல்லையா, வாஷிங் பவுடர், ஸோ அதுக்கெல்லாமே யூஸ் பண்ணிக்கிறது. தென் ஃபுட் ப்ராசஸிங்காக, breathing and pharmaceuticals, so the alcohols and the beverages and pharmaceuticals means medicals, that means tablets, syrups, syringes la irukliya. So அந்த மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ என்ன மாதிரியான என்சைம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டீஸ் புரோட்டீஸ், அமிலேஸ், ஐசோமெரேஸ் அண்ட் லிப்பேஸ். ஓகேவா? ஏஎஸ்இ அப்படின்னு முடிஞ்சாலும் இது எல்லாமே என்சைம்ஸ் தான். ASE, amylase, isomerase and lipase. These are the enzymes which are used in the detergents, food processing, behaving and pharmaceuticals la use பண்ற enzymes. அதுதான் வந்து microbial enzymes அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, அடுத்து bioconversion, biotransformation or modification of the substrate. So bioconversion, so ஒரு biological product இன்னொன்னா convert பண்றது. Then biotransformation or modification of the substrate. So the fermenting microbes has the capacity to produce valuable products. Example, conversion of ethanol to acetic acid. So vinegar நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா, vinegar யூஸ் பண்ணுறோம். Then isopropanol to acetone, sorbitol to sorbose. This is used in the manufacture of vitamin C. Then sterols to steroids. So இதான் வந்து bioconversion, biotransformation or modification அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபர்மெண்டிங் மைக்ரோப்ஸ்க்கு வந்து கெப்பாசிட்டி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் ஆகிறதுக்கு. ஸோ எத்தனால வந்து அசிட்டிக் ஆசிடாக மாற்றலாம், அதை வினிகர் அப்படின்னு சொல்லுவோம். தென் ஐசோப்ரோபனோலை வந்து அசிட்டோனாக மாற்றலாம், சார்பிட்டால் டு சார்போஸ். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காகவும். தென் ஸ்டெரால்ஸ் டு ஸ்டெராய்ட்ஸ். ஸோ இதான் வந்து பயோ கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர் மாடிஃபிகேஷன் ஆஃப் தி சப்ஸ்ட்ரேட். ஸோ அடுத்து சிங்கிள் செல் ப்ரோட்டீன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் சிங்கிள் செல் ப்ரோட்டீன். ஸோ நம்ம ஆல்ரெடி சிங்கிள் செல் ப்ரோட்டீன்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ மைக்ரோப்ஸ் என்ன பண்ணுவாங்க, பாக்டீரியா, ஆல்கே, ஃபங்கை அது எல்லாத்தையும் வந்து வளர்ப்பாங்க. ஸோ அதை ட்ரை பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ப்ரோட்டீனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட் ப்ரோட்டீனுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் செல் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிங்கிள் செல் ப்ரோட்டீன்ஸ் ஆர் ட்ரைடு செல்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கனிசம் தட் ஆர் யூஸ் அஸ் அ ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் இன் ஹியூமன் ஃபுட்ஸுக்கு, அனிமல் ஃபீடுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டோம். ஸோ சிங்கிள் செல் ப்ரோட்டீன் ஆஃபர்ஸ் அண்ட் அன்கன்வென்ஷனல் பட் polishable solution to protein deficiency faced by the entire humanity. ஸோ அப்போ இந்த ப்ரோட்டீனை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி யாருக்கெல்லாம் இருக்கோ அதிகமாக, தட் மீன்ஸ் ஹியூமனுக்கோ அனிமல்ஸ்க்கோ யாருக்காக இருந்தாலும் ஸோ இந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீன் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஆல்தோ சிங்கிள் செல் ப்ரோட்டீன் ஹேஸ் ஏ high nutritive value due to their higher protein, vitamins, essential amino acids and lipid content, there are doubt on whether it could replace conventional protein sources due to their high nucleic acid content and slower in digestibility. Microorganisms used for the production of single cell protein are as follows. So என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோட்டீன் நம்ம இந்த மைக்ரோப்ஸால் உருவாகிற சிங்கிள் செல் ப்ரோட்டீன் வந்து அதிக அளவு நியூட்ரிஷனாக இருந்தாலும், விட்டமின் அதிகமாக இருந்தாலும், தென் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ், லிப்பிட் கண்டென்ட் எல்லாமே அதிகமாக இருந்தாலும், ஸோ இதில் என்ன ஒரு டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ப்ரோட்டீன் வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுடைய கன்வென்ஷனல் ப்ரோட்டீனை வந்து ரீப்ளேஸ் பண்ணுமா? அதே போல் ஸோ அதில் அதிகமாக நியூக்ளிக் ஆசிட் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால டைஜஸ்டபிலிட்டி வந்து நமக்கு கம்மியாயிடுமா அப்படின்ற டவுட் வந்து இருக்குது. ஸோ நம்ம என்னென்ன வந்து சிங்கிள் செல் ப்ரோட்டீனாக யூஸ் பண்ணுறோம், என்னென்ன மைக்ரோ ஆர்கனிசம் வந்து நம்ம சிங்கிள் செல் ப்ரோட்டீனாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா, ஃபங்கை, ஆல்கே. ஸோ இது மூணு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறோம், சிங்கிள் செல் ப்ரோட்டீனாக யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ பாக்டீரியாவில் என்னென்ன பாக்டீரியா வந்து நம்ம சிங்கிள் செல் ப்ரோட்டீனாக யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்திலோஃபிலஸ், மெத்திலோட்ரோஃபஸ், செல்லுலோமோனாஸ், ஆல்காலிஜன்ஸ். ஸோ இந்த பாக்டீரியாவை தான் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறோம், சிங்கிள் செல் ப்ரோட்டீனாக யூஸ் பண்ணிக்கிறோம். தென் ஃபங்கை, அகாரிகஸ், காப்பஸ்ட்ரிஸ், சாக்ரோமைசிஸ், செரிவிசியே, ஈஸ்ட் அண்டு கேண்டிடா யூட்டிலிஸ். ஸோ இது எல்லாமே இந்த ஃபங்கை எல்லாமே நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறோம், சிங்கிள் செல் ப்ரோட்டீனாக யூஸ் பண்ணிக்கிறோம். ஆல்கே, ஸ்பைருலினா, குளோரெல்லா, கிளமிடாமோனஸ். ஸோ இந்த ஆல்கேவெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் செல் ப்ரோட்டீனாக யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீன் forms an important source of food because of their protein content. So carbohydrates, fats, vitamins and minerals. ஸோ அப்போ சிங்கிள் செல் ப்ரோட்டீனை நம்ம என்னவா எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டாக எடுத்துக்கிறோம். ஏன் நம்ம அதை ஃபுட்டாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் என்னென்ன அதிகமாக இருக்குன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே என்னவா இருக்குது, அதிகமாக இருக்குது. இட் இஸ் யூஸ்டு பை, ஸோ இந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீனை வந்து யார் அதிக அளவு எடுத்துப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோனட்ஸ். ஸோ ஸ்பேஸில் இருக்காங்க இல்லைங்களா, ஸ்பேஸுக்கு போகிறாங்களே அவங்க ஆஸ்ட்ரோனட்ஸ். அண்ட் அண்டார்டிகா எக்ஸ்பெடிஷன் சயின்டிஸ்ட். ஸோ அண்டார்டிகாவில் இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீனை சோர்ஸ் ஆஃப் ஃபுட்டாக எடுத்துப்பாங்க. ஓகேவா?
அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பைருலினா வந்து நமக்கு தெரியும் ஆல்கே அப்படின்னு. ஸ்பைருலினா கேன் பி க்ரோன் ஈஸிலி ஆன் மெட்டீரியல்ஸ் லைக். ஸோ இந்த ஸ்பைருலினா வந்து நம்ம ஈஸியாக க்ரோ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதில் க்ரோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டர் ஃப்ரம் பொட்டேட்டோ ப்ராசஸிங் பிளான்ஸ், தட் மீன்ஸ் கண்டெய்னிங் ஸ்டார்ச், straw, molasses, animal manure and even sewage to produce large quantities and can serve as a food rich in protein. ஸோ இந்த ஸ்பைருலினாவை நம்ம இதன் மூலமா இதில் எல்லாமே நம்ம வளர்க்கலாம். ஸோ அப்படி வளர்த்தா நமக்கு அதில் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கும், தென் மினரல்ஸ், ஃபேட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் விட்டமின்ஸ். சச் யூட்டிலைசேஷன் ஆல்சோ ரெடியூசஸ் என்வரான்மெண்டல் பொல்யூஷன். ஸோ இந்த மாதிரியான ஸ்பைருலினா நம்ம க்ரோ பண்ணி யூஸ் பண்ணிக்கிறதுனால என்வரான்மெண்டல் பொல்யூஷனை வந்து அது அதிகமாக அளவு குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 250 grams of மெத்திலோஃபிலஸ் Methylotrophus as its high rate of biomass production and growth can be expected to produce 25 tons of protein. So மெத்திலோஃபைட்ரஸ்ன்றது பாக்டீரியா இல்லையா? ஸோ சிங்கிள் செல் ப்ரோட்டீனாக யூஸ் பண்ணுற பாக்டீரியா தான். ஸோ இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ டன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் வந்து நமக்கு கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 tons ஆஃப் ப்ரோட்டீனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் சிங்கிள் செல் ப்ரோட்டீன். ஸோ சிங்கிள் செல் ப்ரோட்டீனை வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ் அஸ் அ ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட், ரைட்? ஸோ ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணிக்கலாம், சிங்கிள் செல் ப்ரோட்டீனை வந்து எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ அதை ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் யூஸ்ட் இன் ஸோ காஸ்மெட்டிக்ஸ், அழகு பொருட்கள் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபார் ஹெல்த்தி ஹேர் அண்ட் ஸ்கின்னுக்கு ஹேர்லாம் நல்லா வளரணும் அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் யூஸ்ட் இன் பவுல்ட்ரி. ஸோ இந்த கோழி வளர்க்குறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இடத்துலையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் செல் ப்ரோட்டீனை யூஸ் பண்ணிக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, நியூட்ரிஷன் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால இட் இஸ் வைட்லி யூஸ்ட் ஃபார் ஃபீடிங் கேட்டலுக்கு வந்து தட் மீன்ஸ் அனிமல் ஃபீட் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? கேட்டலுக்கு பேர்ட்ஸ், ஃபிஷ்ஷஸ் அதுக்கு எல்லாமே உணவாக யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ த நெக்ஸ்ட் ஒன், it is used in food industry as aroma carriers. ஃபுட் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அரோமானா நம்ம ஸோ ரொம்ப வாசனையாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவோம், அதுக்காக விட்டமின் கேரியர்ஸாக யூஸ் பண்ணிக்கிறோம். தென் டு இம்ப்ரூவ் த நியூட்ரிட்டிவ் வேல்யூ ஆஃப் பேக்டு ப்ராடக்ட்ஸ்னால் நம்ம அவனில் இது பண்ணுறோம் இல்லையா, பேக் பண்ணுறோம் இல்லையா, அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தென் சூப்ஸில் யூஸ் பண்ணுறோம். அண்ட் இன் ரெடி டு சர்வ் மீல்ஸ் இன் டயட் ரெசிபீஸில் எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் செல் ப்ரோட்டீனாக யூஸ் பண்ணிக்கிறோம். இட் இஸ் யூஸ்ட் இன் இண்டஸ்ட்ரீஸ் லைக் பேப்பர் ப்ராசஸிங், leather processing as foam stabilizer. அப்போ சிங்கிள் செல் ப்ரோட்டீனை வந்து நம்ம பேப்பர் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கிறோம், லெதர் ப்ராசஸிங்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் சிங்கிள் செல் ப்ரோட்டீன். ஓகே ஸ்டூடெண்ட், today's session is over. So remaining topic we will see in the next class. Thank you student. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education SRK. Knowledge power lasts forever. Faithful friends to see for sure. Lovely teachers and promise them. What's the culture we will start them. I love my school SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakam, Puducherry 7.